ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி புதூர் அப்புவிடம் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்து அதனை வெடிக்க வைத்து சோதனை செய்தது உள்ளிட்ட அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 27 பேர் கைதான நிலையில் 25 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதன் தொடர்ச்சியாக வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியும் ரவுடியுமான புதூர் அப்புவை டெல்லியில் வைத்து கைது செய்தது தனிப்படை காவல்துறை. புதூர் அப்பு மீது மயிலாப்பூரில் பில்லா சுரேஷ், விஜி ஆகியோர் கொல்லப்பட்ட இரட்டை கொலை வழக்கு, பட்டினப்பாக்கத்தில் நிகழ்ந்த கோடம்பாக்கம் சிவா கொலை வழக்கு உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதூர் அப்பு மறைந்த ரவுடியான மயிலை சிவகுமாரின் கூட்டாளியாகவும் இருந்ததாகவும் கூறியுள்ளனர். காவல்துறையிடம் புதூர் அப்பு அளித்த வாக்குமூலத்தில் அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல நாட்டு வெடிகுண்டுகள் கேட்டு வழக்கறிஞர் அருள் தன்னை நாடியதாக புதூர் அப்பு கூறியிருக்கிறார். அதன் பேரில் 4 நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்து கொடுத்ததாகவும் அதனை கும்மிடிப்பூண்டிக்கு எடுத்துச் சென்று வெடித்து சோதனை செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அப்போது குண்டுகள் போதுமான வீரியத்தோடு வெடிக்காத காரணத்தினால் ஆந்திராவிலிருந்து மருந்துகளை வாங்கி வந்து புதிதாக நாட்டு வெடிகுண்டுகளை தயார் செய்ததாகவும் புதூர் அப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தனது கூட்டாளிகளான ராஜேஷ், கோபி, குமரன் ஆகியோர் மூலம் அவர் நாட்டு வெடிகுண்டுகளை தயாரித்திருப்பதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களை ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட புதூர் அப்பு டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சென்னை அழைத்து வரப்படுகிறார். அவரிடம் சென்னையில் வைத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். பின்னர் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது.